வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி. இன்றைக்கி நம்ம சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்த வட இந்திய பத்திரிகைகள் ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. அதாவது விஜயினுடைய மனைவி சங்கீதா இருக்காங்கல்ல, அவங்க லண்டன் போயிட்டாங்க. லண்டனில் போய் தன்னுடைய மகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த மகள் இங்கே படிக்கிறாங்க. அங்கே படிக்கிறதுனால அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு வேலைகள், மற்ற உணவு, மற்ற இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஒரு தாய் செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் லண்டனில் இருந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போட்டிருக்காங்க. நல்லபடியாக இருக்கட்டும். ஏன்னா இங்கே சில ஊடகத்தினர் ஏதோ செய்திகளை அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் விடிவு காண முடியாது. அதெல்லாம் கணவன் மனைவி இருவருக்கே இடையே ஏற்படுகிற ஒரு உணர்வு தான் அது. அதை யாரும் மாற்ற முடியாது. அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது யாருக்கு மற்றவங்கள கண்டு பயப்பட வேண்டியது. அப்புறம் இந்த நம்ம நயன்தாரா அவங்க போட்ட ஒரு கேஸில் தனுஷ் போட்டார்ல, அந்த தனுஷ் போட்ட கேஸில் அநேகமாக தனுஷுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போல் இருக்குது. அதாவது தனுஷனுடைய படத்தினுடைய நான் ரவுடி படத்தினுடைய காஸ்டியூமை போட்டுக்கிட்டு தான் நீங்கள் படம் எடுத்தீங்க. அந்த படம் எடுத்தது வெளி ஃபோட்டோகிராஃபர் தான் அப்படிங்கிறத கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. கோர்ட்டும் அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியுது. ஆகவே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு நயன்தாரா குழுவினருக்கு. இந்த பின்னடைவை திரைப்பட உலகத்தில் பல பேர் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஒருத்தன் அடிபட்டானா, வேண்டாம் அடிபட்டானா, அதுக்கு உடனே விழா எடுக்கிற நாடு நம்ம நாடு. ஆகையினால அது ரொம்ப மகிழ்ச்சியோடு சில பேர் வரவேற்கிறாங்க. அந்த அளவுக்கு நயன்தாரா அண்டு விஷ்ணு மேலே அந்த ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. புருஷன் மேலே ரெண்டு பேரும் மேலேயும் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க. சரி, அது இருந்துட்டு போகுது, நாளை அப்படின்னா எப்படியோ மாறப்போகுது, சரி விட்டுருங்க. அடுத்து இப்போ மறுபடியும் இந்த சாதி சண்டைகள் அப்படிங்கிறத ஒழிக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாருமே பாடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாரதி எப்போவோ பாடுனான். ஆனால் அன்னைக்கு பாடுனதை அப்படியே பாடிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அது ஒழிஞ்ச மாதிரி இல்லை. அந்த ஒழியாதன் காரணமாக தான் இந்த வேங்க வெயில் மற்றும் பல விதமான துப்பாக்கி சூடு இதெல்லாம் எவ்வளவோ நடந்துருச்சு நம்ம தமிழ்நாட்டில். இப்போ கெட்ட பெண் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தலைப்பு. அதில் வெற்றிமாறன் ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த வெற்றிமாறன் அந்த படத்தை அவர் மாத்திரம் எடுக்கலை, கஷ்யப், நம்ம அனுராக் கஷ்யப் இருக்கார் இல்லையா, அந்த பாலிவுட் ஆர்டிஸ்ட், அவர் சேர்ந்து தான் ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க. கடைசியில் இந்த படம் நல்லா வந்ததுனால அந்த படத்தை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுராக் கஷ்யப்பை அந்த படத்தை எடுத்து இது பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த படத்தை இயக்கி இருப்பது ஒரு பெண். அந்த கதை என்னன்னு சொன்னால், ஒரு பெண், அதாவது ஏழை பெண், இது எங்களுடைய ஆண்டு, எங்களுடைய காலம், நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம், எங்களுடைய சுதந்திர போக்கு, நாங்கள் எடுத்தது தான் முடிவு, இப்படின்னு ஒரு தன்னிச்சையாக ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு சில பெண்கள்லாம் தனித்து நடபோடுறாங்கல்ல, அந்த தனித்து நடபோடுறதை மையமாக வைத்து கொண்டு இந்த படம் எடுத்திருக்கப்பதாக சொல்லப்படுகிறது. அது இப்போ ட்ரெய்லரை பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. அது ஒரு ஏழை அதாவது ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் நடப்பதாக கதைகள் இதை பார்க்கும்போது தெரியுது. இந்த மாதிரி பிராமண குடும்பத்தை மையமாக வைத்து ஏற்கனவே நம்ம பாலச்சந்தர் இன்னும் எவ்வளோ பேர் படம் எடுத்துட்டாங்க. ஆக இவர் வெற்றிமாறன் இப்போ எடுத்திருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இந்த படத்தை பாராட்டிய நம்ம ரஞ்சித் இருக்கார்ல, அவர் இங்கே பாராட்டினது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவர் ஆகா ஓஹோன்னு இந்த மாதிரி படங்கள் வரணும், இந்த மாதிரி ஒரு தைரியமான படத்தை எடுப்பதற்கு வெற்றிமாறனால தான் முடியும், புரட்டி போட்டார், அப்படி இப்படின்லாம் போட்டு இந்த படம் அவசியம் பார்க்கப்பட வேண்டிய படம்னு சொல்லி அவர் எழுதிவிட்டார். இந்த படம் ராட்டர்டாம் இன்டர்நேஷ்னல் பட விழாவில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் இந்த ட்ரெய்லர் விழாவில் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் விழாவில் தான் மிஸ்கின் ஏகப்பட்ட வார்த்தைகளை வாங்கி கட்டி கடைசியில் மன்னிப்பு கேட்டார். அந்த விழா இந்த பிரச்சனையை இப்போ ஒரு ஜாதி பிரச்சனையை கிளப்பியிருக்கு. இந்த நம்ம ரஞ்சித் ஒரு அறிக்கையை விட்ட உடனேயே
உடனே ஒரு எதிர் தரப்புல இருந்து ஒருத்தர் கொடுத்தாகணும். நீ கொடுத்தா நான் அடிப்பேன், நான் அடித்தா நீ கொடு அப்படின்னு 2 பேருமே பேசி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த 2 ஜாதிகள் மத்தியில், அதாவது ரஞ்சித் அவர் ஒடுக்கப்பட்ட சாதியின் சாவாக ஒரு இந்த படத்தை பாராட்டி 4 வார்த்தை சொல்லிவிட்டாருங்க. உடனே இங்கே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அந்த வன்னியர் குரூப்பை சேர்ந்த மோகன் சத்திரியன் ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கார், படம் எடுக்கிறார்ல, அவர் உடனே நீ வந்து பிராமண பெண்ணுங்கள்லாம் உனக்கு ஈஸியாக கிடைக்கிறாங்களா, ஏன் ஓ ஜாதியில் இடம் வெற்றிமாறா, நீ ஓ ஜாதி ஒரு இந்த மாதிரி நடக்கிறத வச்சு அந்த பெண்ணு நடக்கிறதா எழுது படம் எடு, ஏன் உன் சொந்தக்கார பொண்ணுங்களை வச்சு இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு எழுது அப்படின்னு இவர் ஒரு பக்கம் கிளப்பி விட்டு, இப்போ 2 நல்ல வேளை சத்ரியன் அந்த இப்போ இருக்கார் மோகன், அவர் பக்கமாக அதிகமாக அவ்வளவுன்னு ஆதரவு அதிகமாக காணாம். இந்த ஆதரவுங்கிறது இந்த சைடில் தான் இருக்குது, இந்த ரஞ்சித் சைடு வெற்றிமாறன் சைடில் தான் இருக்குது. ஆகவே அந்த படத்துக்குள்ள ஒரு ஆதரவு எதிர்பார்ப்பு அவங்க இப்போ ரொம்ப தைரியமாக இந்த மாதிரி படத்தை ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே கொண்டு போய் முடியுதுன்னு தெரியல. சரி, அடுத்து வேள்பாரி. இந்த வேள்பாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு இது வரைக்கும் சங்கருக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல, தேடிக்கிட்டு இருந்தார். காரணம் அவருடைய கேம் சேஞ்சர் வந்து படுதோல்வி அடைஞ்சதுனால அடுத்த படத்துக்கு யாரும் வரலை. ஆனால் வேள்பாரி வந்து இவருடைய கதை இல்லை, நம்ம மதுரை பாராளுமன்ற தொகுதி வெங்கடேசனுடைய கதை, பரிசு வாங்கின கதை வேள்பாரி. அந்த கதையில் நல்ல கதை 3 பாகமாக எடுக்க போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அவருக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்கிறாரு, வடநாட்டிலேருந்து கிடச்சிருக்காரு. அதை சில பேர் இங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கருக்கு அடுத்த பலியாடு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பலியாடா அல்லது பணம் சம்பாதித்து தரக்கூடிய ஆடாங்கிறது அது இன்னும் போக தான் தெரியும். ஏதோ சரி, நம்ம இன்னைக்கு சொல்ல வந்த செய்திகளை சொல்லிட்டோம். நன்றி, நாளை சந்திக்கின்றேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.